ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி பிரகாரம் ஒரு ஆணாக பிறந்துவிட்டால், ஒரு மகனாக, ஒரு பேரனாக, ஒரு மகனாக, ஒரு கல்வி கற்று முடித்தவுடன் அல்லது படிக்கும் பருவத்தை தாண்டி வெளி உலகிற்கு அடையாளம் காணப்படக்கூடிய தகுதி அல்லது வெளியுலகை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும் பொழுது ஜீவனம் வந்துவிட்டால் அந்த ஆண்மகன் வாழ்க்கை என்பது மிக சுலபமாக ஈஸியாக பயணிப்பதற்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. அதிலேயும் தனியார் கம்பெனியில் வேலை அல்லது தனி மனிதரிடம் அடுத்தவரிடம் வேலை செய்வது அல்லது ஒரு கம்பெனியிடம் வேலை செய்வது அல்லது ஒரு நிறுவனத்திடம் பணிபுரிவது போன்ற எண்ணற்ற தகவல்கள் இருந்தாலும் அது எவ்வளவு கூடுதல் வருமானம் தந்தாலும் செல்வாக்கு தந்தாலும் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருப்பது சாலச் சிறந்தது என்பது மக்களின் மனதில் வேரூன்றிய ஒரு எண்ணம். அந்த ஒரு காலத்தில் அடுத்தவனிடம் வேலை செய்வது அல்லது அது ஆள் அடிமை என்று கருத்தை வைத்திருந்தார்கள். ஆக சுய தொழிலோ அல்லது விவசாயத்தையோ பெரிதாக எண்ணு கொண்டிருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போனது. இப்போது அரசாங்க பணியில் இருக்கிறாரா, அவர் நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் அல்லது சரிவர பணியை செய்தாலும் செய்யாவிட்டாலும் மாதம் கண்டால் மாதம் முடிந்தோன்ன சம்பளம் வந்து விடுகிறது. ஆக நிரந்தர வருமானத்துக்கு வழி பிறக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துவிட்டால் போதும் என்ற எண்ணத்தோடு மனிதர்கள் வளர ஆரம்பித்து விட்டோம். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவருக்கு அரசு பணி உண்டா இல்லையா, அப்படி உண்டு என்றால் எந்த துறையில், இல்லை என்றால் அவருடைய அடுத்த ஜீவனத்துக்கான நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவலை ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்தவுடன் நம்மால் அறுதிட்டு ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியும். இவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலுப்பெற்றிருந்து 10ஆம் இடத்துக்கு குருவனுடைய சம்பந்தம் இருந்து 2க்குரியவனும் சிறப்பாக அமைந்துவிட்டால் அவன் சுய தொழிலுக்கு வந்து விடுகிறான். 2-6க்குரியவன் சம்பந்தப்படும் பொழுது அல்லது 10-6க்குரியவள் சம்பந்தப்படும் பொழுது அந்த 10-6க்கு சனியினுடைய சம்பந்தம் வரும் பொழுது அவர்கள் கூலிய வேலையாக அல்லது மாத சம்பளக்காரர்களாக சந்திக்கிறார்கள் என்பதுதான் இங்கு நடைமுறை அனுபவ தகவல்கள். ஆக ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துக்கு சூரியனுடைய தொடர்பு இருந்தாலும் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ஆம் இடத்தை பார்த்தாலும் அவருக்கு யோகங்கள் என்பது சுலபமாக வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி லக்னாதிபதி நின்ற நிலை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் 10ஆம் இடத்தினுடைய சூழ்நிலை இவருக்கு உதவி புரிவதாகவோ அல்லது பாதிப்பை தரக்கூடியதாகவோ அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் நடைமுறை அனுபவத்தில் உபயலக்கணங்கள் அனைத்தும் அரசு பணிக்கு உகந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கும்பலக்கணமும் கடகலக்கணமும் அரசு பணியில் எண்ணற்ற நபர்கள் அரசு பணியில் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது கும்பலக்கணத்துக்கு 10வது இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய், அது 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் 10ஆம் இடத்தை பார்த்தாலும் அவருக்கு அரசு பணி என்பது சுலபமாக வந்துவிடுகிறது. குருவோடு சம்பந்தப்படும் போது அது கௌரவமானதாக இருக்கிறது. அல்லது குருவனுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் கடந்து அரசு பணியில் அவர்கள் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை தந்து விடுகிறது. இது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு அமைப்பு, சூரியன் சனி சேர்ந்திருந்து எந்த கட்டத்தில் அமர்ந்திருந்தாலும் அது 10க்குரியவனோடு தொடர்பு வந்தால் அவர் அரசு பணியில் இருப்பது என்பது
சிறப்பாக அமைந்து விடுகிறது. அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து 10ஆம் இடம் குருவின் வீடாக அமர்ந்து குருவினுடைய பார்வையை செவ்வாயும் சூரியனும் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதிகார தோரணையுள்ள மேல்மட்ட பணியில் இருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்யாமல் அடுத்தவர்களிடம் வேலை வாங்கி தங்களுடைய கௌரவமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி, இப்படி ஒவ்வொரு கிரகமும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த வலுவினுடைய தன்மையை கொண்டு அந்த கிரகங்கள் எவ்வாறு அவரை வழிநடத்துகிறது என்பது சார்ந்த தகவலை நிர்ணயிக்கிறது நவகிரகங்கள். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், லக்கணத்துக்கு 6க்குரியவன் 3ஆம் இடத்தில் வந்து சகாயஸ்தானத்துக்கு ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது. லக்கணத்துக்கு 4வது இடத்தில் சூரியன், 5வது இடத்தில் புதன் சுக்கிரன் வக்கரம், 6வது இடத்தில் ராகு, 7வது இடத்தில் செவ்வாய் சனி குரு, 12வது இடத்தில் கேது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் என்பர்களே, செவ்வாய் லக்கணத்தை பார்த்து விட்டது சிறப்பு. லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தையும் பார்த்தது, அதுவும் சிறப்பு. சனி லக்னாதிபதி லக்கணத்தை பார்த்தது. சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தையும் பார்த்தது. அதற்கு அடுத்தது செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால் சொந்த வீட்டை தசம கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது இடத்தை பார்த்தது. அதற்கு அடுத்தது குரு லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தை 11ஆம் இடத்துக்குரியவனோடு பார்க்க தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்த்தது. அதற்கு அடுத்தது குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக சந்திரனையும் பார்த்தது. ஆக இந்த குரு நின்ற நிலையும் செவ்வாய் நின்ற நிலையும் சனி நின்ற நிலையும் சாதகமான சூழ்நிலையை தந்து இவருக்கு அரசு பணியை சுலபமாக வாங்கி தந்தவர். அதற்கடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகங்களும் தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய சாரத்தை அனுசரித்து அதனுடைய தன்மையோடு செயல்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அது இந்த ஜாதகத்தில் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்ற தகவலை பார்ப்போம். லக்கணம் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாத்தியில் அமர்ந்திருக்கிறது. ஆக லக்கணம் 2-11க்குரியவனுடைய சாரத்தில் அமர்ந்து 2-11க்குரியவனால் பார்க்க பெறுவது என்பது ஒரு அற்புதமான யோகம். அதற்கு அடுத்தது சூரியன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்ந்தது ஒரு சாலச்சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பு. ஏனென்று கேட்டால் சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்வது என்பது ஒரு அற்புதமான யோகம். ஏனென்று கேட்டால் சூரியனுக்கு உச்சத்தை தரக்கூடிய வீட்டை தரக்கூடிய செவ்வாய் முதல் தர நட்பு கிரகம் என்பது இங்கு விசேஷமானது. அதற்கு அடுத்தது சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்தது. பரணி நட்சத்திரம் 4-9க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அதுவும் சிறப்பான அமைப்பை தந்தது. ஆனால் பரணி நட்சத்திரத்தை தந்த சுக்கிரன் வக்கரம் பெற்றது சில பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது புதன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது அவ்வளவு சிறப்பான தகவல் இல்லை. ஏனென்று கேட்டால் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது என்று பார்த்தாலும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமர்வது என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஏனென்று கேட்டால் இவருக்கு வம்பு வழக்கு போலீஸ் கேஸ் பிரச்சனை என்பதை அடிக்கடி தந்து கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்தது குரு மகர் நட்சத்திரத்தில் 3ஆம் பாத்தியில் அமர்ந்திருக்கிறது. ஏற்கனவே பல ஜாதகத்தில் பதிவு சொல்லியிருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் மகர் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு தனிப்பட்ட தகுதியோடு இருக்கிறது என்பதை நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் இவரும் ஒரு தனிப்பட்ட தகுதியோடு அரசாங்க பணியாளராக இருக்கிறார். அதுக்கடுத்தது சுக்கிரன் வக்கரம் பெற்று மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது சாலச்சிறந்த ஒரு அமைப்பு. ஏனென்று கேட்டால் சுக்கிரனுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் தனக்கு 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறது என்பது சற்று விசேஷமான தகவல். அதுக்கடுத்தது சனி உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக சனி லக்கணத்தில் 7ஆம் இடத்திலிருந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து வலுவாக இருக்கிறது. ஆக இந்த சனி நின்ற சாரமும் இவருக்கு அரசாங்க வேலையை தருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்தது. அது மட்டும் இல்லாமல் சூரியனை சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாலும் பார்த்தது. இது விசேஷமானது. ராகு ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாத்தியில் அமர்ந்தது. இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்தது சற்று ஏற்ற இறக்கமான பலன்களையும் நெருக்கடிகளையும் உடல்நல பாதிப்புகளையும் தந்திருக்கிறது. கேது அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. லக்கணத்துக்கு 12வது இடத்தில். ஆக கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் தனக்கு 8இல் போனது என்பது சின்ன சின்ன கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தந்து கொண்டிருக்கிறது என்பது தான் இங்கு விசேஷமான தகவல்.
ஆக இவர் ஒரு அரசு பணியில் போக்குவரத்து துறையில் பணி செய்கிறார். இவருக்கு தற்போது கௌரவமான பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் கூடுதலான தகவல். மீண்டும் ஒரு முறை ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலுப்பெற்றிருந்து 10ஆம் இடத்துக்கு சூரியன் செவ்வாயினுடைய சம்பந்தம் இருந்து லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவர் அரசு அதிகாரியாக அல்லது அரசு பணியாளராக இருக்கிறார். இது லக்னத்துக்கு 10வது இடத்துக்கு ஒரு நோடு சனி சேரும் பொழுது அந்த அரசு பணி என்பது அடுத்தவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதால் அவருக்கு மாத வருமானம் என்பது சுலபமாக வந்து விடுகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் சந்திரனை தவிர மீது எல்லா கிரகங்களுமே இசைவான இடத்தில் அமர்ந்து இந்த ஜாதகரை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கம்மான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.